சரி. இப்ப இந்த அரசியல்ங்கிறத நான் அரசறிவியல் சொல்லி மாத்த போறேன். மாத்திட்டு இந்த பந்தியை மட்டும் எழுதி முடிச்சிட்டு நான் பிறகு என்ன செய்வேன் சொன்னா தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு நான் கண்டினியூவா டைப் பண்ண போறேன். டைப் பண்ணிட்டு பிறகு நான் மத்த 5 நிமிஷத்துக்கு விளங்கப்படுத்த போறேன். என்னடா நேரத்தோட முடிக்கணும் தானே. ஸோ அதுக்காக சரியா. அப்ப அதிகாரம் என்று சொல்றது அரசியல் இருக்கக்கூடிய அதிகாரம். அதிகாரம் பற்றிய கற்கை அரசறிவியல்ல காணப்படும். இப்ப அதோட சேர்த்து ஒரு சில விஷயங்கள் எழுதணும். அதை யாரு எப்படி பெறாங்கங்கிறத பத்தி படிக்கிறது தான். ஏன்னா நம்ம முன்னால சொல்லி தந்தேன் என்ன, அதிகாரத்தை பற்றிய படிக்கிறது தான் அரசறிவியல். ஓகே, அதை நம்ம என்ன செய்ய போறோம், விளக்கி எழுத போறோம். அந்த அதிகாரத்தை யார் பெறாங்க, எப்படி பெறாங்க, எப்போது பெறாங்கங்கிறத விஞ்ஞான ரீதியாக கற்பதே அரசறிவியல் ஆகும். விஞ்ஞான ரீதியான என்ன, ரிசர்ச் பண்றது, ஆய்வு செய்யறது. அப்ப விஞ்ஞான ரீதியாக கற்பதே அரசறிவியல் ஆகும். இந்த கற்கை இந்த கற்கை எது, அதிகாரம் பற்றிய கற்கை. ஒரு கேள்வி கேட்க போறேன். இந்த அதிகாரம் பற்றிய கற்கைய முதல்ல ஆய்வு செஞ்சது யாரு? மக்கியவள்ளி. வெரி குட், மக்கியவள்ளி. ரைட். அப்ப ஜஃப்ருனா சொன்ன மாதிரி நம்ம மக்கியவள்ளிய பேரை போட போறோம். நீங்க தான் நீங்க இந்த விடையெல்லாம் நீங்க தான் சொன்னேன். ஸோ உங்களோட விடையை வச்சுதான் அதை எழுத போறேன். இப்படி நான் எழுதினா எனக்கு மார்க்ஸ் கிடைக்கும், 20க்கு 20 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ மக்கியவள்ளியை பத்தி நம்ம எழுத போறோம். ரைட். ரைட். அப்ப விஞ்ஞான ரீதியா கற்கிறது தான் இந்த அரசறிவியல். இந்த அதிகாரத்தை பத்தி முதல்ல யாரு சொன்னாருங்கிறதையும், அவர் ஆரம்பிச்ச உடனே அதை யார் கொண்டு சென்றாங்க. அதாவது நான் இப்ப ஒரு விஷயத்தை தொடங்கி வச்சேன்னு சொன்னா, தொடங்கி வச்சு அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா? இல்ல, செத்துருவேன். சோ அந்த விஷயத்தை தொடங்கி வச்சுட்டு நான் மரணிச்சா எனக்கு பிறகு யார் அதெல்லாம் கொண்டு போனாங்கங்கிறதையும் நம்ம கொடுக்கணும்.
சரி, சொல்லுங்க அப்போ. அவரை தொடர்ந்து யார் யார் இந்த அதிகாரத்தை பத்தி சொன்னாங்க? நீங்க படிச்சிருப்பீங்க, அரசுங்கிற பாடத்துல அதிகாரத்தை பத்தி படிச்சிருப்பீங்க, யார் யார் கொண்டு சென்றாங்கன்னு சொல்லி. ரெண்டு பேர் ஆக்கள் சொன்னா போதும். பாப்பம். இந்த இறைமையை பத்தி யார் யார் சொன்னாங்கன்னு சொல்லி மூணு பேர் ஃபேமஸ் ஆன ஆக்கள் இருக்காங்க. மூணு பேர். முதலாவது பேரை சொல்றேன். தாமஸ் ஹோப்ஸ் தெரிஞ்சிருக்கும். வேறு யாருண்டு? John Locke. ரைட், வெரி குட். ஜான் லோக். ஜான் லோக் இதுக்குள்ள பொருத்தமானவர் இல்லை. அவர் அதிகாரத்தை பத்தி சின்னவர் தான், ஆனா இதுக்குள்ள அவரு வரமாட்டார். அதையும் தாண்டி ஒருத்தர் இருக்கார். அதையும் தாண்டி இவரோட கூட்டாளி யார்? ரெண்டு பேரும். நீங்க அரசு John விலங்கல. John Rawls. ஜோன் ரோல்ஸ் இல்ல, அவரும் இல்ல. இவர கூட்டாளி தான். நீங்க அரசு சமூக ஒப்பந்த கோட்பாடுன்னு சொல்லி ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. அதுல மூணு பேர் ஆட்கள் வருவாங்க. அதுல முதலாவது வெளியாச்சு. நடுவுல இருக்கிற ஆளை தாண்டி அவரு ரூசோ. ரூசோ. அடுத்தது இன்னொரு ஆள் இருக்கிறார், இறைமையின் தந்தை என்று சொல்லி அவர் ஃபேமஸா சொல்லப்படுவார். யாரு பாப்போம்? இறைமையின் தந்தை யார்? சரி, ஜீன் போடின். இறைமையின் தந்தை என்று சொல்லப்படுறவர் ஜீன் போடின். இது உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல கேட்க மாட்டாங்க, இது பழைய சிலபஸ். ஜீன் போர்டின் இறைமையின் தந்தை என்று சொல்றதெல்லாம் பழைய சிலபஸ். ஜீன் போர்டின் ஆகியோர் தொடர்ந்து கற்கையை கொண்டு சென்றார்கள். ரைட். இவ்வளவுதான் அதிகாரம். அதிகாரம் பற்றிய கற்கை. யாருக்கு மாற்ற காட்டுதா? இருக்கிற 8 பேரும் தொடர்ந்து இருக்கிறீங்க. சோ நான் மாச்சலா இருக்கேன்னு சொல்லி நினைக்கல. மாச்சலா இருந்தா சொல்லுங்க. இந்த முறை படிப்பிக்கிற முறை பிடிச்சிருந்தா செல்லலாம், இல்லாட்டி உங்களோட இஷ்டம். சரி, நேத்தைய வகுப்பை விட இன்றைய கூடிய பேர் ஆட்கள் இருக்குது. அப்ப நான் நினைக்கிறேன் நேத்தைய வகுப்பை பத்தி சின்னத்தால தான் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்கன்னு சொல்லி. அடுத்தது நான் இங்க விளங்கப்படுத்த போறது இல்ல, நான் எழுத போறேன். தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு நான் எழுத போறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் எழுதணும். மேலுக்கிறதெல்லாம் அழியாச்சா? இதெல்லாம் எழுதினாக்கள் நான் விளங்கப்படுத்தும் போது. ரைட், இதெல்லாம் எழுதி முடிச்சிரும். அடுத்தது நான் எழுத போறேன். எழுதினதுக்கு பிறகு அதை விளங்கப்படுத்துற நேரத்தில் எழுதுறல்ல, நான் எழுதும் போது தொடர்ந்து எழுதிட்டு போங்க. மெதுமெதுவா எழுதுங்க, ஏனண்டா பிள்ளைண்டாலும் வெட்டிட்டுவன். அடுத்த பாயிண்ட்ஸ்.
மோதல் மோதல் தீர்வு. மோதல் வந்து அரசியல்ல சின்னதாகவும் பெரியதாகவும் உள்நாட்டு ரீதியாகவும் இலங்கையில 30 ஆண்டுகால யுத்தம் நடந்துச்சு. ஸோ உள்நாட்டு ரீதியாகவும் சர்வதேச மட்டத்திலும் ஈரான் ஈராக் யுத்தம், பலஸ்தீன் இஸ்ரேல் யுத்தம், அப்ப சர்வதேச மட்டத்திலையும் இந்த மோதல் இடம்பெறலாம். ரைட். சர்வதேச மட்டத்துல இடம்பெறுற மோதல்கள் ரெண்டு சொல்லுங்க ஆகும். ஃபேமஸான மோதல்கள் ஏதாவது? கடும் Israel பெரு Palestine. கடும் பெருசா இருக்கணும் அந்த மோதல். ரெண்டு நாட்டுக்கு இடையில இல்லாம பல நாடுகளுக்கு இடையில இழந்ததாக இருக்கணும். பாப்போம். ஜஃப்ருனா சொல்லுங்க. ரைட். யாருக்கு தெரியும்? Israel Palestine. ரைட். இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தம். இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தம், ஈரான் ஈராக் யுத்தம். ஆனாலும் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பொதுவா ரெண்டு இரண்டு பேர்ல கொடுக்கலாம். என்னென்ன நான் எழுதுறேன், எழுதுங்க. உலக மகா யுத்தங்கள். ரைட், வெரி குட். உலகமாக யுத்தம். நான் எழுதுறதுக்கு முதல் தான் சென்னை. சரியா? மத்தாக்கள் எழுதும் போது சென்னு நினைக்க வேணாம். அவ எழுதுறதுக்கு முதல் தான் சென்னை. முதலாம் உலகமாக யுத்தம், இரண்டாம் உலகமாக யுத்தம், ரெண்டையும் சர்வதேச மோதல்ல கொடுக்கலாம். ரைட். அடுத்தது உள்நாட்டு யுத்தம். ரெண்டு சொல்லுங்க ஆகும். ஒன்று ஒன்று சொன்னா போதும். உள்நாட்டு யுத்தம். இலங்கையின் LPT யுத்தம், உள்நாட்டு யுத்தம். ரைட், வெரி குட். இலங்கையின் 30 ஆண்டுகால யுத்தம் என்று சொல்லி எழுதணும். அதான் பொருத்தமான பெயர். ரைட், இவ்வளவு தான் மோதல். அடுத்தது மோதல் பற்றிய கற்கை. அது லேசானது. மோதல் பற்றிய கற்கை எழுதிட்டு அடுத்தது ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. யாரும் போகணும் சொல்லி நினைக்க வேணாம். அடுத்தது ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, சர்வதேச அரசியல் பத்தி. அப்ப இந்த மோதல் பற்றிய கற்கையை எழுதுவோம். அரசறிவியல் நம்ம முன்னால சின்னமே, அரசறிவியல் கற்கையில மோதல் பற்றிய கற்கை மிகவும் பிரபலமானதாக காணப்படுகிறது. இன்றைய உலகில் அரசறிவியல் கற்கையில் மோதல் மோதல் தீர்த்தல் பற்றிய கற்கை பிரதான கற்கையாக காணப்படுகிறது. உருட்டு 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 உருட்ட போறோம். மோதல் பத்தின கற்கையை பத்தி எழுத போறோம். ரைட்.
சரி. இப்ப எல்லாருக்கும் பயம் வந்திருக்கும். உதாரணம் சொல்லி போட்டாலே நம்மள்ட்டான் கேட்க போறான் சொல்லி விளங்கிருக்கும். உங்கள்ட்டான் கேட்க போறான். மோதல் பத்தி பல அறிஞர்கள் பல கோட்பாடுகளை சொல்லியிருக்காங்களாம். நீங்க எவ்வளவு காலமும் ஸ்கூல்ல டியூஷன்ல மோதல் பத்தி என்னென்ன தலைப்புல படிச்சீங்களோ அந்த தலைப்புகள்ல 3 தலைப்புகளை நீங்க இங்க எழுத போறீங்க. பாப்பா, மோதல் பத்தி நீங்க என்னென்ன தலைப்புல படிச்சீங்க? மோதல் வாழ்க்கை சக்கரம். ரைட், வெரி குட். மோதல் வாழ்க்கை சக்கரம். அடுத்தது, அடுத்த தலைப்பு என்ன? மோதல் பற்றிய வரைவிலக்கணம். அது தலைப்பு இல்லையே. அது வரைவிலக்கணம் எல்லாரும் சொல்றதுதான். பொதுவா பொதுவா நீங்க உங்களோட கைட்ல, டியூட்ல, நோட்ஸ்ல படிச்ச தலைப்புகள் மோதல் பத்தி என்னென்ன படிச்சிருந்தீங்க, அதுல ஒரு 3 தலைப்பு சொல்லலாம். மோதல் தீர்வு செயல்முறைகள். ரைட், வெரி குட். மோதல் தீர்வு செயல்முறை. இன்னொன்று இருக்குது, நான் எதிர்பார்க்கத்தான் ஃபேமஸான உண்டு. மோதல் வகைப்பாடுகள். மோதல் ரைட். முக்கோணம். வெரி குட். மோதல் முக்கோணம். அதான் நான் எதிர்பார்த்தேன். நீங்க சொன்னதெல்லாம் எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனா மோதல் வாழ்க்கை சக்கர, மோதல் முக்கோணம் எல்லாம் கடும் ஃபேமஸ். ரைட். அதுக்கு முதல்ல நேத்தே ரெக்கார்டிங் கொஞ்சம் பேர் கிளாஸுக்கு வரலன்னு சொல்லியிருந்தீங்க. நேற்று ரெக்கார்டிங் வந்து லெப்ல இருந்து ஃபோனுக்கு அனுப்புகிற கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புவேன். விரைவில் அது அனுப்பப்படும். எப்போ எல்லாம் சொல்ல இயலாது, ஆனால் எடுத்து அனுப்புவேன். நேற்றைய வகுப்புக்கு வராதாக்கள், நேற்றைய கொஞ்சம் தான் படித்தேன். அதில் விளக்கம் தான் நான் தந்திருக்கேன். மேலுக்கு பாயிண்ட்ஸாக தந்திருக்கேன். வாசிச்சா விளங்கும். இன்னும் விளக்கம் வேணும்ங்கிற ஆக்களுக்கு நான் தருவேன். கொஞ்ச நாளில் தருவேன் நான். ரைட். அடுத்தது டக்குன்னு முடிப்போம். சின்ன ஒரு தலைப்பு தான், சர்வதேச அரசியல். சர்வதேச அரசியல் அதான் தலைப்பு. மற அடிப்படையிலான வேறுபாடு அதெல்லாம் தேவையில்லை. இதுக்கு மட்டும் சர்வதேச அரசியல்னு சொல்லி போடுவோம். ரைட். சர்வதேச அரசியல் இதுல என்னத்தை எழுத போறோம்? சர்வதேச அரசியலை செய்யறது அரசியல், அது பற்றி கற்கிறது அரசியல். முன்னால பார்த்ததுதான். அரசுகள் தமது முரண்பட்ட தேசிய நலன்கள், அதாவது ஒன்று கொண்டு சம்பந்தமே இல்லாத ஆசைகள், அப்படி இருந்தா சண்டை வரத்தானே செய்யும். ஒன்று கொண்டு சம்பந்தமே இல்லாத ஆசைகளையும் வெளிவாரியான நோக்கங்களையும் அடைய முற்படும் போது அந்த அரசுகளுக்கு இடையிலான இடம்பெறும் இடைவினைகள், சண்டை சண்டை தான் சர்வதேச அரசியல். சரியா? அதுதான் எழுத போறோம். சம்பந்தமே இல்லாத ஆசைகளை ஒவ்வொரு நாடும் வச்சிருக்கும். அதை அடையிறதுக்கு அவங்க செய்யற செயற்பாடுகள், ஆக்சன், அவங்களோட ஆக்சன் மூலமா அவங்களுக்கு ஏற்படுற இடைவினைகள், தன்வினை தன்னை சூடுங்கிற மாதிரி அவங்களோட வினைகள், அதாவது செயல்பாடுகள் தான் அரசியல். வினை என்ற என்ன? செயல்பாடு. அப்ப அவங்களோட செயல்பாடு தான் சர்வதேச அரசியல். அதை முதல்ல கொடுக்கணும்.
ரைட். அப்ப இதான் சர்வதேச அரசியல். தண்ட சம்பந்தமே இல்லாத ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக பக்கத்து பக்கத்து நாடுகள் சண்டை பிடிக்கிற நேரத்தில் ஏற்படுற இடைவினைகள் தான் சர்வதேச அரசியல். இதுக்குள்ள என்ன நடக்குது என்று சொன்னால் அதிகார போராட்டம். சிம்பிள், அதிகார போராட்டம். அவன்ட நாட்டு அதிகாரத்தை நான் கைப்பற்றணும், இவன்ட நாட்டு அதிகாரத்தை நான் கைப்பற்றணும் என்று சொல்லி நடக்கிற அந்த போராட்டம், அதிகார போராட்டம் தான் சர்வதேச அரசியலுக்குள்ள நடக்குது. அப்ப அதையும் எழுதுவோம். சர்வதேச அரசியல்ல இடம்பெறுற பிரதான விடயம் என்ன? அதிகார போராட்டம். சிம்பிள். ரைட். அப்ப அதிகார போராட்டம் என்று சொல்லி நம்ம என்னென்று எழுதிட்டோம். அடுத்தது அதிகார போராட்டம் பற்றிய கற்கை. அப்ப இதுல மெயினா என்னத்தை எழுதணும் பார்ப்போம். என்ன வரும்? அதிகார போராட்டம் பற்றி. உதாரணம். இல்ல, அது உதாரணம் இதுக்குள்ள வராது. உதாரணம் எழுதி இயலாத, எல்லா நாடுகளும் போராடுது. சோ உதாரணம் இதுக்குள்ள தேவையில்லை. அடுத்தது அதிகாரம் பற்றிய கற்கை. அதிகாரத்தை பத்தி படிக்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு வசனம் எழுதணும். நான் சொல்லி தந்துட்டேன் பல தடவை. என்ன வசனம் வரும்? இன்றைய உலகில். ரைட். அவ்வளவும் போதும். இன்றைய உலகில், அது மட்டும் போதும். எனக்கு விளக்கம் தெரிஞ்சிட்டு என்று சொல்லி எனக்கு தெரியும், உங்களுக்கு விளக்கம் விளங்கிட்டேன்னு சொல்லி அந்த உருட்டை தான் உருட்ட போறோம். ரைட். அப்ப உருட்டியாச்சு. இன்றைய உலகின் பிரதான கற்கை நெறியாக சர்வதேச அரசியல் பற்றிய கற்கை காணப்படுகிறது. அப்ப இதில் என்னென்னத்தை பத்தி படிக்க போறோம்னு சொல்லியும் எழுதணும். என்னென்ன பத்தி படிக்க போறோம்? சர்வதேச அரசியல்ல இடம்பெற செயல்பாடு, அவங்க என்னென்ன ஆக்ஷன்களை மேற்கொள்றாங்க, சர்வதேச அரசியல்ல இடம்பெற செயற்பாடுகள், அது என்னென்ன விதத்துல செய்யறாங்க. அப்ப சர்வதேச அரசியல் பற்றிய செயற்பாடுகள் அவை இடம்பெறும் விதம் பற்றியும் ஆராயப்படுகிறது. அவ்வளவுதான்.
ரைட். நீங்க இதுக்குள்ள எழுத போற விஷயம் இவ்வளவுதான். இவ்வளவுதான் நீங்க எழுத போறீங்க. அடுத்தது நீங்க எழுத போறது முடிவுரை. முடிவுரை கொடுப்போம். என்னடா 40 நிமிஷத்துல மீட்டிங் கட் ஆகுமே. ஸோ அந்த வேலை நடக்க போகுது. மீட்டிங் கட் ஆக போது அதுதான் முடிவுரை. முடிவுரை எப்படி எழுதணும், அதுலேயும் ஒரு சில உறுப்புகள் இருக்குது, பார்ப்போம் எப்படி உருட்டுவோம்னு சொல்லி. ரைட். இப்போ இதுக்குள்ள நம்ம முடிவுரை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். முடிவுரைக்கு முதல்ல நீங்க எழுதணும், அதுல ஒற்றுமை தொடர்பு எழுதணும். சரியா? தொடர்புகளை எழுதிட்டு முடிவுரை எழுதணும். ஆனா இங்க நான் 10 மார்க்ஸுக்குரியதாகத்தான் எழுதியிருக்கிறப்ப, சாரி, 20 மார்க்ஸுக்குரியதான் வரணும். ஆனா நான் இப்ப 10 மார்க்ஸுக்குரியதான் முடிக்கிறேன். ஏன்டா நீங்க இப்ப எழுதும் போது அடுத்தது தொடர்பையும் சேர்த்து ஒரு பேஜ், ஒரு பக்கம் வர மாதிரி தொடர்புகள் எழுதினா சரி. அதை நம்ம எப்படி எழுதுறேன்னு சொல்லி அடுத்த பார்ப்போம். அதுக்கு முதல்ல இதை 10 மார்க்ஸுக்கு கேட்டா எப்படி எழுதுறங்கிறத இந்த முடிவுரையை போட்டு முடிச்சு விடுவேன். அடுத்த வகுப்புல என்ன செய்வேன்னு சொன்னா அந்த தொடர்புகளையும் சேர்த்து நம்ம கேளுக்கு எழுதுவோம். இப்ப முடிவுரை எப்படி முடிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். என்னடா இந்த கிளாஸ் வந்து ஃபுல் ஃபீல்டா இருக்கணும், ஃபுல்லா முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கணும். அடுத்தது இப்ப முடிவுரை எழுதும் போது நம்ம எல்லாத்துக்கும் இதே வசனத்தை தான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். எனவே தொகுத்து நோக்கும் போது மேல சொன்னமே அது எல்லாத்தையும் தொகுத்து நோக்கும் போது உண்டாக்கும் போது அதை முதல்ல எழுதணும். தொகுத்து நோக்கும் போது மேற்குறித்த வகையில் தொகுத்து நோக்கும் போது மேற்குறித்த வகையில் அரசியலுக்கும் அரசியலமைப்புக்கும் இடையில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன. ரைட். இது ஒரு பந்தி. அடுத்த பந்தியில நம்ம அடுத்த விஷயத்தை எழுத போறோம். மேற்குறித்த வகையில அரசியலுக்கும் அரசியல்களுக்கும் மேல வேறுபாடுகளை உங்களுக்கு நாங்க எழுதி தந்துட்டோம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட திருத்திராள்கிட்ட செல்லணும். உங்களுக்கு நாங்க எழுதி தந்துட்டோம். இருந்தாலும் அரசியலுக்கும் அரசியல்வியலும் இந்த காலத்துல வேறுபாடுகளை தாண்டி அதுக்குள்ள முக்கியமா 2 ஒற்றுமைகள் காணப்படுது. அதை நம்ம ஒரே வரியில கொடுக்கலாம். ஏன்னா முடிவுரைக்கு 1 மார்க்ஸ் தான் தர போறாங்க. அப்ப அடுத்தது 2 வரியை நம்ம எழுதுவோம்.
சரி, அரசியலுக்கும் அரசியலுக்கும் இடையிலான சில தொடர்புகளும் காணப்படுகிறது. அது என்ன செய்யணும், நாம அறிய வேண்டும், கட்டாயம் அறியணும் என்று சொல்லி அவசியம் இல்லை. வசனத்தை நடிப்பிக்கணும்ங்கிறதுக்காகத்தான் நாம் அறிய வேண்டும் என்று சொல்லி தந்திரிக்கேன். அறியணும் என்று சொல்லி எந்த அவசியமும் இல்லை. அவர் திருத்தணும், அதுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கணும், ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக வசனத்தை நம்ம நிட்டணும். அதுக்காகத்தான் என்பதை நாம் அறிய வேண்டும். நாம் அறியணும் என்று சொல்லி அவசியமும் இல்லை. சரியா? இவ்வளவுதான். இந்த 10 மார்க்ஸுக்கு மாத்தி விடுங்க. இப்ப எழுதின 20 மார்க்ஸுக்கு எழுதினு சொல்லி தந்திருக்கேன். 10 மார்க்ஸுக்கு கேட்டா நம்ம தொடர்புகளை எழுத தேவையில்லை. தொடர்புகள் எழுத வேணாம். 20 மார்க்ஸ் கேட்டால் தான் தொடர்புகள் எழுதணும். ஏனென்றா நீங்க தொடர்புகள் எழுதுற நேரத்துல 10 மார்க்ஸுக்குரிய டைமை நீங்க இழந்துருவீங்க. ஸோ இவ்வளவும் இன்றைக்கு நம்ம எழுதினது 10 புள்ளி 10 மார்க்ஸ். சரியா? அடுத்த வகுப்புல தான் 20 மார்க்ஸுக்கான அந்த தொடர்பு எழுதணும்னு சொல்லி இருந்தேனே, அந்த தொடர்புகளை அடுத்த வகுப்புல நம்ம எழுத போறோம். இவ்வளவும் 10 மார்க்ஸ், 10 புள்ளிகள். அதுக்கு முதல்ல இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். மேலுக்கு நீங்க எழுதியிருந்த அந்த புள்ளிகள், இது உங்களுக்கு இப்போதைக்கு ஏன் தந்திருக்கேன்னு சொன்னா, உங்களோட வேகத்தை கூட்டணுங்கிறதுக்காக தான் தந்திருக்கேன் 17 புள்ளிகள். உண்மையிலேயே இந்த இடத்துல 30 நிமிடம் என்று சொல்லி தான் வரணும். 30 நிமிடம் என்று சொல்லி தான் வரணும். 17 புள்ளிகள் தான், 30 நிமிடம் என்று சொல்லி தான் வரணும். ஏன் நான் தந்திருக்கிறேன் சொன்னா, இப்போதிலிருந்து அந்த நிமிஷத்தை குறைச்சி உங்களை எழுதுறதுக்கு ட்ரை பண்ண பார்க்கன். ஸோ இந்த இடத்துல 30 நிமிஷம் என்று சொல்லி தான் போடணும் உண்மையிலேயே. ஆனா 17 நிமிஷம் வச்சு உங்களால் எழுத இயலுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க. எழுத இயலாட்டி நீங்க 30 நிமிஷம் எடுக்கலாம், பரவாயில்ல. வகுப்புல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? வகுப்புல அப்ப வகுப்புல சொல்லப்பட்ட விஷயம் எல்லாம் விளங்கிச்சா? ஓம். ரைட், செல்லணும், டக்குன்னு செல்லணும். எல்லாரும் கிளாஸ் முடிய போகுது, அதுக்குதான் கேட்கணும். ஏதாவது குறைகள் இருந்தா செல்லலாம். வகுப்புல எந்த குறையும் இருக்காதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏண்டா நேத்து நீங்க சொல்லிட்டீங்க இப்படி டைப் பண்ணி வழங்கப்படுத்துறது நல்லா இருக்குது என்று சொல்லி. ஸோ அடுத்த வகுப்புல அடுத்த ஒரு கேள்வியோட